கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ண உடனே டெபிட் கார்டு 1 டெபிட் கார்டு 2 இருக்கும். டெபிட் கார்டு 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணி முடிச்ச உடனே அதில் க்ரீன் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரீன் பின் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஓடிபி ஜெனரேஷன் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பரை அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரை போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்தது சிஐஎஃப் நம்பர் நான் சொன்ன இல்லையா, அந்த நம்பர் கேட்கும். அது ஒரு 10 நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் உங்கள் பிரான்ச்சில் வாங்கிட்டு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போயிடும். அதுக்கான ரிசிப்ட்டும் வரும். அது வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு திரும்ப கார்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு